وسلم وبارك عليه. باب الهجامة باب الهجامة وقائل صائم وقال لي يحيى بن صالح حدثنا معاوية ابن سلام حدثنا يحيى عمر بن الحكم ابن ثوبان سمع أبا هريرة رضي الله عنه سبحان الله وبحمده سبحان الله العظيم. اللهم صل وسلم وبارك عليه. باب الهجامة ولقاء السائم. قال لي يحيى بن سالم حدثنا معاوية بن سلام حدثنا يحيى عن عمر بن الحكم بن ثوبان سمع أبا هريرة رضي الله عنه إذا قال فلا يفطر عليه أدر اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم. اللهم صل وسلم وبارك عليه. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. جد بلطفك يا إلهي من له زاد قليل مفلس بصدق يأتي عند بابك يا جليل. أنت شافي أنت كافي في مهمات الأمور. أنت ربي أنت حسبي أنت لي نعم الوكيل. هب لنا ملكا عظيما نجنا مما نخاف ربنا إذ أنت قاضي والمنادي جبرائيل. لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك محمد سيد القونين والثقلين والفريقين من غرب ومن عجم. نبينا العامر ناهي فلا أحد أبر في قول لا منه ولا نعيم. هو الحبيب الذي ترجى شفاعته لكل حول من الأهوال مقتحم. فإن فضل رسول الله ليس له حد فيعرب عن حوناتكم في عميم. مولاي لم دائما أبدا
குல்லியுமே இறைவா உன்னே சர்படை பெல்லோர்க்கும் மேலவர் மேல் நிறையாசி சாந்தி மழை நீடூழி பெய்தருள்வார் யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمع لنا ما مضى يا باسع الكرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم يا رسول الله يا حبيب الله يا نبي الله يا شفيع الله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا سيدي يا نبي الله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்து அவனுடைய திருத்தூதராகிய நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணியாம் ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசிகளை வேண்டியவனாகவும் இறை நல்லடியார்களின் இனிய துஆ பரக்கத்தோடும் குறிப்பாக குதுபு ஸமான் முஹல்லாவின் ஒளி விளக்கு மனித குல மாணிகரம் எங்களுடைய ஷேக் நாயகம் எங்களுடைய பாட்டனார் அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயிலுல் ஆலிமுன் நஹ்வியுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நல்லாசியும் நல்ல துஆ பரக்கத்தையும் வேண்டியவனாகவும் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான பெருமக்களே, இந்த சுவனத்திற்கு ஒப்பான இந்த மஜ்லிஸில் குழுமியிருக்கும் உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, திரைமறைவிலிருந்து அவதானித்து கொண்டிருக்கும் எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லருளும் கருணையே உருவான ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் வந்தும் சூழட்டுமாக. அல்லாஹும் அவருடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எதையெல்லாம் நமக்கு எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று நமக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தை விட்டும் தவிர்ந்து நடப்பதற்கும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. புனிதமே நிறைந்த ஒரு மஜ்லிஸ், பூமான் நபியின் புகழ் பாடும் புனித மஜ்லிஸ் அல் புகாரி ஷரீஃப். இந்த புகாரி தைக்காவின் 99ஆம் ஆண்டின் 7ஆம் நாளான இன்று அல்ஹம்துலில்லாஹ் 99 ஆண்டுகள் கடந்து 100வது ஆண்டை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இதன் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த புகாரி ஷரீஃபை ஆரம்பித்த நாதாக்கள், இந்த புகாரி ஷரீஃபை ஆரம்பித்த பெருங்கொண்ட உலமாக்கள், ஒளிமார்கள், நாதாக்கள் இஹ்லாஸோடு சுத்த சித்தியோடு இதை ஆரம்பித்து நம்மிடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் மறைந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த இஹ்லாஸான எண்ணத்தின் காரணத்தினால் அல்லாஹ் 99 ஆண்டுகள் இந்த புகாரி ஷரீஃபை எந்த தொய்வின்றியும் நடந்தேறுவதற்கு வல்ல ரஹ்மான் உதவி புரிந்தான். இன்னும் கியாமம் பரிவந்தம் வரை இந்த புகாரி ஷரீஃப் எந்தவித தொய்வின்றியும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஒற்றுமையாக நடைபெறுவதற்கு வல்ல ரஹ்மான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் உறுதுணை புரிவானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட பாடங்களில் ஹஜ்ஜினுடைய பாடத்தை பற்றியும் நோன்பை பற்றியும் அதனைத் தொடர்ந்து மதீனாவின் சிறப்பை பற்றியும் மதீனா ஷரீஃபின் சிறப்பை பற்றியும் இன்று ஓதப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட செய்திகளை மட்டும் சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுவான் நோன்பை பற்றி, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, உங்கள் மீது நான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன். நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன். எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு முந்தி சென்றவர்கள், முந்தி சென்ற கூட்டத்திற்கு நான் எப்படி கடமையாக்கினேனோ அப்படி நோன்பை நான் கடமையாக்குகின்றேன். உங்களுக்கும் கடமையாக்கி உள்ளேன் என்று சொன்னார்கள். நீங்கள் இபாதத் செய்வதற்காக வேண்டி, நீங்கள் முத்தக்கீன்களாக மாறுவதற்காக வேண்டி இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன். ரமலான் மாதத்தின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, ரஜபு ஷஹருல்லா, அல்லாஹுடைய மாதமாக ரஜபு இருக்கின்றது. சிறந்த மாதங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹுடைய மாதம் ரஜபாக இருக்கின்றது. ஷாபான் மாதம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதமாக இருக்கின்றது. ரமலான் மாதம் உம்மத்துடைய மாதம். ரமலான் மாதம் உம்மத்துடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமயத்திலும் பதுவா செய்ததுக்கு ஆமீன் என்று சொல்லவில்லை. தாயிஃப் நகரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பும் பொழுது கல்லால் அடித்தார்கள். இரத்தம் கசிந்தன, இரத்தம் ஓடின. அந்த சமயத்தில் மலாய்க்கத்துமார்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை துன்புறுத்திய இந்த தாயிஃபை 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிறது, அப்படியே வைத்து நான் அழித்து விடுகின்றேன் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையே உருவான காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இவர்கள் ஏற்காவிட்டாலும் இவர்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் மன்னிப்பை வழங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது நோவினை செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுவதல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுவதல்ல. தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனான் என்று அபூ லஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பார்த்து சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்களா? இல்லை, அல்லாஹ் கோபப்பட்டான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அல்லாஹ் கோபப்பட்டான். அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரிசற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்களா? இல்லை, அல்லாஹ் கோபப்பட்டான்.
என் ஹபீபை பற்றி நீ சொல்லும் பொழுது அல்லாஹ் கோபப்பட்டான். எந்த சமயத்திலும் உம்மத்திற்காக வேண்டி பதுவா செய்தவர்கள் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சமயத்திலும் உம்மத்திற்காக வேண்டி துஆ கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தை அடைந்து, ரமலான் மாதத்தை ஒருவன் அடைந்து அல்லாஹ்விற்கு அந்த மாதத்தை ஒழுங்காக பயன்படுத்தாமல் தாண்டோடித்தனமாக பொடுபோக்காக அந்த ரமலானை அடைந்தால் அவன் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று மலக்குகள் சொல்லும் பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, உம்மத்திற்காக வேண்டி துஆ கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய சமயத்திலும் உம்மத் என்று இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சமயத்திலும் உம்மத்திற்காக வேண்டி பிரார்த்தித்தார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றார்கள், அரஃபாவில் பிரார்த்தித்தார்கள், மினாவில் பிரார்த்தித்தார்கள். எல்லா சமயத்திலும் உம்மத்திற்காக பிரார்த்தித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை அடைந்து அவன் ஒழுங்காக அந்த இபாதத்தில் மூழ்காமல், இபாதத்தில் இல்லாமல் அவன் பொடுபோக்காக இருந்தால் அவன் மீது சாபம், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்லிவிட்டால் இந்த மாதத்தின் புனிதம் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தின் புனிதம் எத்தகையது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் தான் பயிரிடப்படக்கூடிய மாதம். நம்முடைய அமல்கள் எல்லாம் இந்த மாதத்தில் பயிரிடப்படக்கூடிய மாதம். ரமலானுடைய மாதம் அத்தகைய சிறப்பானது. ரமலானில் எவனாவது ஒருவன் பொடுபோக்காக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். ஏனென்று சொன்னால் ரமலான் மாதம் ஆரம்பித்து விட்டால், ரமலான் மாதம் ஆரம்பித்து விட்டால், நோன்பினுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்படுகிறது, சொர்க்கம் திறந்து வைக்கப்படுகிறது. ஓதப்பட்ட ஹதீஸில் உண்டு, சொர்க்கம் திறந்து வைக்கப்படுகிறது. ரமலானுடைய அந்த காலங்களில் நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தானை விலங்கிடப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் இந்த மக்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் எல்லா அமல்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நரகத்தின் வாசலை எல்லாம் அல்லாஹ் அடைத்து விடுகின்றான். நோன்பு என்பது ஒரு கேடயம் நமக்கு. அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு கேடயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நோன்பு நமக்கு கேடயமாக இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பை ஏவிக்கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு மத்தியில். எப்பொழுது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து ஆஷூரா நோன்பை பிடிப்பதற்கு ஏவுவதை விட்டுவிட்டார்கள். நோன்பு என்பது நம்ம ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்டது. யாருக்கு முடியவில்லை என்று சொன்னால் அவர் அவரை விட்டுவிடலாம். ஒருவர் பிரயாணத்தில் இருக்கின்றார், நீண்ட தூரம் பிரயாணம் செல்கின்றார், இல்லை நோயாளியாக இருக்கின்றார்கள், இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் டைம், அந்த நேரத்திலும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. இதை தவிர எந்த காலத்திலும் நோன்பை விடுவதற்கு நமக்கு அனுமதி அல்ல. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பக்கத்தில் ஒரு திருநெல்வேலி திருச்செந்தூரும் போனாலும் நோன்பை என்ன செஞ்சிடறோம், விட்டுறோம். பக்கத்தில் போகிறதுக்கெல்லாம் நோன்பை விடுவதல்ல. நீண்ட தூரம் ஒரு பயணம் செல்கின்றார், அந்த பயணம் கடுமையாக இருக்கின்றது, அந்த சமயத்தில் நோன்பை விடுவதற்கு அனுமதி உண்டு. ஒருவர் நோயாளியாக இருக்கின்றார், அவருக்கு நோன்பு பிடித்தால் வயிற்றில் பிரச்சனைகளை உண்டாக்கும், இல்லை நோயை கடுமையாக்கும் என்று சொன்னால் அந்த நோன்பை விடுவது நமக்கு ஆகமாக்கப்பட்டது. அந்த நோய்கள் சரியாகின பிறகு அந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். இல்லை பெண்களுடைய அந்த மாதவிடாய் காலங்களில் நோன்பை விட்டு அந்த நோன்பு முடிந்த பிறகு, மாதவிடாய் எல்லாம் துப்புரவான பிறகு அவர் நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் நோன்பிற்கு நமக்கு அனுமதி உண்டு. அதை தவிர நோன்பை விடுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. இந்த நோன்பு நோட்பதின் காரணத்தினால் வெறும் பசியையோ இல்லை இச்சையோ தன் தாகத்தை போக்குவதல்ல. நோன்பினுடைய காலங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும்,
நோன்பினுடைய காலங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வே சொல்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நோன்பிற்கு நான் கூலி அளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நோன்பு என்னுடையது, அதற்கு நான் கூலி அளிக்கின்றேன். நான் கூலி அளிக்கின்றேன் என்றும் நானே கூலியாக மாறுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமையான பெருமக்களே, அந்த ரமலானுடைய மாதம் மிகச்சிறந்த மாதம். நாம் வீணான விஷயங்களில் அதை கழிப்பதை விட்டுவிட்டு அமல்களில், நம்முடைய அமல்களில், நோன்பினுடைய அமல்களில் நாம் கழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அவர்கள் எல்லோர் மீதும் கடமையாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நோன்பினுடைய அந்த நோன்பு பிடிப்பவர்களுக்கு ரையான் என்ற ஒரு வாசலின் வாயிலாக அவர்கள் நுழைவார்கள். நாளை சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் ரையான் என்ற வாசலில் நுழைவார்கள். ரையான் என்ற வாசலில் வழியாக, பாம்புர் ரையான், அந்த வாயிலின் வழியாக மலாய்க்கத்துமார்கள் எல்லாம் கேட்பார்கள், யார் நோன்பாளி, யார் நோன்பு பிடித்தவர்கள்? நோன்பு என்றால் சாதாரணமாக அல்ல, வெறுமனையே பசி சாப்பிடாமல் தாகித்து இருப்பது மட்டுமல்ல, தன் இச்சையை போக்குவது மட்டுமல்ல, கண்களால் ஹராமான பார்வையை பார்க்கக்கூடாது, கண்களால் ஹராமான பார்வையை பார்க்கக்கூடாது, காதுகள் ஹராமான கேள்வியை கேட்கக்கூடாது, வாய்கள் ஹராமான பேச்சுகளை பேசக்கூடாது, தர்க்கங்கள் பண்ணக்கூடாது, சண்டைகள் இடக்கூடாது. இன்றைய காலம் மிகவும் மோசமான ஒரு காலத்தில் இருக்கின்றது. மிகவும் ஒரு மோசமான காலம். உள்ளங்கையில் உலகம் என்று நாம் மொபைல் போனை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த சமயத்திலும் நம்முடைய பார்வைகள் மொபைலில் இருக்கிறது. தனிமையில் எதை பார்க்கின்றோம் என்று தெரியவில்லை. நம்முடைய மக்கள் எல்லாம் மொபைலுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். பெண் பிள்ளைகளாகவும் இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாகவும் இருக்கட்டும், ரோட்டில் நடந்து செல்லும் பொழுது மொபைலை பார்த்து கொண்டே செல்கின்றார்கள். பெண்கள் மொபைலுக்கு அடிமையாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இந்த பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் மொபைலுக்கு அடிமையாகிவிட்டால், கைபேசிக்கு அவன் அடிமையாகிவிட்டால் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மாறுகின்றது, மார்க்கத்திற்கு அப்பாலாக செல்கின்றது. நம் காயல்பட்டினம் என்பது சிறுமக்கா என்று அழைத்த காலங்கள். நாதாக்களும் ஒளிமார்களும் இருந்தது, நல்லோர்கள் உலமாக்கள் இருந்தார்கள், இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொஞ்சம் அதை விட்டு விலகி நம்முடைய மக்கள் எல்லாம் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். மிகுந்த வேதனையாக இருக்கிறது. கஞ்சாக்களும் போதைப் பொருள்களும் நம் மக்களிடம் சர்வசாதாரணமாக புழங்கப்படுகிறது. நம் மக்களிடம் சர்வசாதாரணமாக புழங்கப்படுகிறது. காரணம், நாம் மார்க்கத்தை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கவில்லை. இல்லை, சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நாம் அனுப்பவில்லை. அருமையான பெற்றோர்களே, நம் பிள்ளைகள் வழித்தவறினால் இஸ்லாத்தை விட்டும் மார்க்கத்தை விட்டும் நாம் வழித்தவறினால் அல்லாஹ் பிடிப்பது உங்களை, பெற்றெடுத்த பெற்றோர்களை பிடிப்பார்கள். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நாம் உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய ஆர்வமும் கொடுக்க வேண்டும். உலக கல்வி மக்களுக்கு வர வேண்டும், பல பதவிகளை பெற வேண்டும், பல பட்டங்களை பெற வேண்டும், அவர் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், உலக ஆதாயங்களை அவன் தேட வேண்டும் என்பதுதான் ஹவா. ஆனால் மார்க்கத்தை விட்ட உலக கல்வி நமக்கு தேவையில்லை. மார்க்கத்தை விட்டு உலக கல்வியை மட்டும் நினைப்பது கூடாது. மார்க்கம் எங்கு போகின்றது? மார்க்கம் மக்களிடம் இல்லை என்று சொன்னால் சீரழிவை நோக்கி மக்கள் சென்று விடுவார்கள். சீரழிவை நோக்கி மக்கள் சென்று விடுவார்கள். பெண் பிள்ளைகள் காதல் வயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் நம் பிள்ளைகளையும் நம் சார்ந்தவர்கள் பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரஹ்மானே, எங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளைகளாக கடத்தத்தால் அவர்கள் ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர வேண்டும். உன் பொறுப்பில் நாங்கள் விடுகின்றோம் ரஹ்மானே என்று நாம் துஆ கேட்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
அதான் சொல்லி காட்டுவார்கள். அல்லிமு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் மஹப்பத்து ரசூல், குர்ஆன் கரீம், குர்ஆனை சொல்லிக் கொடுங்கள், குர்ஆனுடைய சட்டங்களை சொல்லிக் கொடுங்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படையை சொல்லிக் கொடுங்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தை சொல்லிக் கொடுங்கள். ஒருவன் மீது கண்மணி நாயகத்தின் மீது அன்பு வந்துவிட்டால் அவர்கள் சொல்லியதெல்லாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இதயத்தில் கண்மணி நாயகத்தின் மீது உண்மையான அன்பு கலந்து விட்டார் என்று சொன்னால் எந்த சமயத்திலும் எந்த நோக்கத்திலும் அளித்து வர மாட்டார். அருமையான பெருமக்களே, மிக வேதனையான காலங்கள், போதைப் பொருள்களுடைய காலங்களும் ஆகிவிட்டது. பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் தங்களுடைய மொபைலில் காதல் வயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மொபைலின் மூலமாக ஹராமான பேச்சுக்கள், ஹராமான பார்வைகள் எல்லாமே வந்துவிட்டது. அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும், நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, நோன்பு நோற்பது என்று சொன்னால் எப்படி நோக்க வேண்டும்? வெறுமனே பசித்திருப்பது அல்ல, வெறுமனே தாகித்திருப்பது அல்ல, தன் இச்சைகளை போக்குவது அல்ல, தன் பார்வையால் இச்சைகளை போக்க வேண்டும். பார்க்கக்கூடிய பார்வைகள் ஹலாலான பார்வையாக இருக்க வேண்டும். ஹராமான பார்வையாக இருந்தால் அதுவும் இச்சையாக இருக்கின்றது. அதான் பெருமக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நோன்பு காலங்களில் கடிதங்கள் கூட வாசிப்பதல்லவா. முன்னோல் உள்ள பெருமக்கள் சொல்வார்கள், பெருமக்கள் பெரியோர்கள், நம்முடைய அம்மம்மாமார்கள், நம்முடைய மூதாதையர்கள் நோன்பு காலங்களில் கடித போக்குவரத்து, அப்பொழுது கடித போக்குவரத்து தான், அந்த கடிதத்தை கூட வாசிக்க மாட்டார்களாம் நோன்பு பிடித்து கொண்டு. ஏனென்று சொன்னால் ஏதாவது வார்த்தை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த அளவிற்கு பேணிக்கையாக இருந்தவர்கள். அருமையான பெருமக்களே, பேணிக்கை பார்வைகளையும் தாழ்த்தி கொள்ள வேண்டும், பார்வைகளையும் தாழ்த்தி கொள்ள வேண்டும். தங்களுடைய பார்வைகள் குர்ஆனில் இருக்க வேண்டும். ரமலான் காலத்தில் தன்னுடைய பார்வை குர்ஆனில் இருக்க வேண்டும், தங்களுடைய பார்வை குர்ஆனில் இருக்க வேண்டும். தன்னுடைய வாய், அது மொழியக்கூடிய வார்த்தைகள் குர்ஆனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். ரமலான் காலத்தில் நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் மற்ற காலங்களை விட அதிகமான நன்மை அல்லாஹ் தருகின்றான். மற்ற காலங்களை விட ரமலான் காலத்தில் நாம் ஓதக்கூடிய குர்ஆனிற்கு அதிகமான நன்மை கிடைக்கின்றது. நாம் மொழியக்கூடியது ஸலவாத்தாக இருக்க வேண்டும், நாம் கேட்கக்கூடியது குர்ஆனாக இருக்க வேண்டும், நம் பார்வை குர்ஆனாக இருக்க வேண்டும். அப்படி நோன்பு நோட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ரய்யான் என்ற பாபின் வழியாக அந்த நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர மற்றவர்கள் யாரும் அதில் நுழைய மாட்டார்கள். அவர்களை தவிர மற்ற யாரும் அதில் நுழைய மாட்டார்கள். அந்த பாபின் வழியாக, ரய்யான் என்ற பாபின் வழியாக அவர் நோன்பாளி நுழைவார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அங்கு மலாய்க்கத்துமார்கள் சொல்வார்கள், யாரெல்லாம் நோன்பு நோட்டார்களோ அவர்கள் எல்லாம் இந்த பாபின் வழியாக நுழையட்டும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வழியில், அவர்களுடைய மஸ்ஜித் நபவியில் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸை சொல்கின்றார்கள், ஒருவர் சதக்கா செய்தார் என்று சொன்னால் அவர் சதக்காவினுடைய வாயிலில் நுழைவார்கள். சதக்கா செய்வார், நல்ல சதக்கா செய்கிறார், தான தர்மங்கள் செய்கின்றார், அவர்களை நுழைய வைக்கப்படும் சொர்க்கத்தில் பாபு சதக்கா, சதக்காவினுடைய வாயில் வழியாக நுழைய வைக்கப்படும். சொலாத், தொழுகையை நியமமாக தொழுகின்றார், ஃபர்தான தொழுகைகளை தொழுகின்றார், நியமமாக அழகாக தொழுகின்றார். பாபு சலாத், சலாத்தினுடைய வாயிலின் வழியாக அவர்களை நுழைய வைக்கப்படும். சதக்கா செய்தால் சதக்காவினுடைய வாயிலில் நுழைய வைக்கப்படும். யாரெல்லாம் ஜிஹாதில் இருக்கின்றார்களோ, ஜிஹாது செய்து வஃபாத்தானார்களோ அவர்களை ஜிஹாதினுடைய வாயில் வழியாக நுழைய வைக்கப்படும். யார் நோன்பு நோட்டாரோ பாபு ரய்யான் வழியாக நுழைய வைக்கப்படும். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த வழியில் இருக்கின்றார்கள். ஃபிதாகா பி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிவிட்டு கேட்டார்கள் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த எல்லா வாயில்களிலும் பாபு சதகா, பாபு ஜிஹாத், பாபு ஸலா, பாபு ரய்யான், இந்த அனைத்து வாயில்களிலும் யாராவது நுழைய வைக்கப்படுமா என்று கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த அனைத்து வாயிலும் நீங்கள் நுழைவதற்கு நான் ஆதரவு வைக்கின்றேன். எந்த அபூபக்கர் நாயகம்?
அந்த அபூபக்கர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சமயத்திலும் அபூபக்கர் நாயகத்தை புகழ்ந்தார்கள். அவர்கள் சொல்லி காட்டிய வார்த்தை கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல். என்னுடைய நிலைமை என்ன யா இலாஹி கைஃப ஹாலி, என்னுடைய நிலைமை என்ன, என்னிடம் எந்த அமலும் இல்லை. பணிவின் சிகரம் அபூபக்கர் நாயகம். உலகத்தினுடைய அனைத்து அமல்களையும் ஒரு தராசிலும் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜௌர் குகையில் கண்மணி நாயகத்தோடு இருந்தார்களே, அந்த ஒரு அமலை ஒரு தராசில் வைத்தால் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடும் அந்த அமல் தான் இருக்கும், அதிகமாக இருக்கும் என்று சொல்லி காட்டுவார்கள். அந்த அபூபக்கர் நாயகம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இந்த அனைத்து வாயில் வழியாக யாராவது நுழைவார்களா என்று கேட்கும் பொழுது நீங்கள் நுழைவதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று சொல்லி காட்டினார். அருமையான பெருமக்களே, ஒருவன் நோன்பு நோற்று விட்டால், நோன்பு நோற்று இருக்கின்றான், அவனிடம் வந்து யாராவது ஒருவன் தர்க்கம் செய்கின்றான், இல்லை சண்டையிடுகின்றான் என்று ஓதப்பட்ட பாடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். புகாரி இமாம் அவர்கள் இதில் குறிக்கிறார்கள், ஒருவன் நோன்பு நோற்றுவிட்டான், அவனிடம் யாராவது தர்க்கம் செய்கின்றான் அல்லது சண்டையிடுகின்றான். தர்க்கங்கள், ஃபித்னாக்கள் இப்பொழுது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. நோன்பு என்று நோன்பு காலம் என்றும் இல்லை, ஃபித்னாக்கள் அதிகமாகிவிட்டது. நோன்பு காலங்களில் கூடுதலாக இருக்கிறது. வாட்ஸ்அப்பில் சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதில் வருகிறது? நம்முடைய மொபைலில், நம்முடைய வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் என்பது ஆக ஃபித்னாவினுடைய தளமாக இருக்கிறது. சண்டை செய்து விட்டால் அவன் சொல்லட்டும், நான் நோன்பாளி, இன்னி சாயிமன், நான் நோன்பாளி, என்னை விட்டுவிடுன்னு அது ஒதுங்கிருட்டும். ஒருவன் வந்து வீணுக்கன் என்று நம்மளிடம் சண்டை செய்கின்றான், தர்க்கம் பண்ண வருகின்றான் என்று சொன்னால் நான் நோன்பாளி என்று அவன் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளட்டும். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், ஒரு நோன்பாளியினுடைய வாயின் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரி மணத்தை விட சிறந்ததாக இருக்கின்றது. நோன்பு நோற்பவருடைய அந்த வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் மணத்தை விட சிறந்ததாக இருக்கின்றது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, நம்முடைய நோன்பு உயிரோட்டமாக இருக்க வேண்டும். நம்முடைய நோன்பு உயிரோட்டமாக இருக்க வேண்டும். ஃபசாதுகளை விட்டும் ஃபித்னாக்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஆள்படக்கூடாது, ஃபித்னாவிற்குள் நுழைந்து விடக்கூடாது. அது எந்த வகையில் வந்தாலும், நேரடியாக வந்தாலும், தன் மொபைல் மூலமாக வந்தாலும், அதை அமைதியாக அதை நீக்கிவிட்டு நாம் சென்று விட வேண்டும். அது எல்லா சமயங்களிலும் நமக்கு நல்லதாக இருக்கிறது. எல்லா சமயங்களிலும் அதை தவிர்த்து நாம் செல்வது எல்லா சமயங்களிலும் அது நமக்கு நல்லது, நம்மளுடைய உடலுக்கும் அது நல்லது. ஒருவன் ஒரு ஃபித்னாவை உண்டுபடுத்துகிறான் என்று சொன்னால் அதை விட்டு நாம் தவிர்த்து விட வேண்டும். அந்த தளத்தில் இருப்பதையே நாம் தவிர்த்து விட வேண்டும். அதை பார்ப்பது, அதை ரசிப்பது, அதற்காக பதில் சொல்வது, இதுவெல்லாம் நமக்கு அழகல்ல. இந்த நேரத்தில் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள், நன்மையாக நமக்கு மாறும். நமக்கு நன்மையாக மாறும். ஃபித்னாக்குள் நுழையாமல் அது ஃபித்னாவை உண்டுபடுத்துவது ஒரு பாவம், அந்த ஃபித்னாவை ஆதரிப்பது ஒரு பாவம், அந்த ஃபித்னாவை ஆமோதிப்பது பாவம். ஒருத்தன் குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றான் என்று சொன்னால் அந்த குழப்பத்தை ஆமோதிப்பது, அந்த ஃபித்னாவிற்குள் நுழைவது, அந்த ஃபித்னாவிற்கு ஆதரவு செலுத்துவது அனைத்துமே பாவம். குழப்பங்களை விட்டு நீங்கி நாம் இபாதத்தில் இருக்க வேண்டும். நமக்கு குழப்பங்கள் நாளை மறு உலகத்தில் வராது. குழப்பங்கள் பாவங்களாக மாறும். இபாதத்தில் ஒருவன் திளைத்தான், தொழுகையில் திளைத்தான், ஜகாத்தில் திளைத்தான், நோன்பில் திளைத்தான், சதகாவில் திளைத்தான், கண்மணி நாயகத்தின் மீது அதிகம் ஸலவாத்தை ஓதினான், நமக்கு அதிகம் நன்மையாக வந்து சேரும். நமக்கு இந்த உலகம் என்பது அழியக்கூடியது. நிரந்தரமான உலகம் என்பது
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நாம் போய் நிற்க வேண்டும். அல்லாஹ்விற்கு முன்னால் போய் நிற்க வேண்டும். நிரந்தரமான உலகம். அப்பொழுது நம்முடைய அமல் தான் வரும். நம்முடைய ஒரு சிறு நன்மை கூட அங்கு குறையாது, சிறு தீமை கூட அங்கு எழுதப்படாமல் விடப்படாது. மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்துன் வலா கபீரா. என்ன கிதாப் இது? மனிதன் அப்பன் சொல்வான், இது என்ன கிதாப்? ஒரு சிறு அமல்களை கூட விடவில்லை, ஒரு சிறு தீமையை கூட விடவில்லை. வழியில் கிடக்கின்ற கற்களை எடுத்து ஓரமாக வைத்தாலும் அந்த நன்மை எழுதப்படும். அப்பொழுது நமக்கு நன்மைகள் அதிகமாக வேண்டும். நாளை மறு உலகத்தில் அல்லாஹுக்கு மத்தியில் நாம் போய் நிற்கும் பொழுது எந்தவித பயமற்றவர்களாக நிற்க வேண்டும். பயமற்றவர்களாக நாம் நிற்க வேண்டும். அங்கு போய் நம்முடைய ஃபித்னாக்களும் அந்த குழப்பங்களும் நமக்கு தீமையாக வந்து நன்மையை குறைத்து விடக்கூடாது. அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, ரமதான் மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை அடைந்து அவன் அதை ஒழுங்காக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவன் மீது சாபம் உண்டாகட்டும் என்று மலாய்க்கத்துமார்கள் சொல்லும் பொழுது ஆமீன் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே ரமலான் நம்மை அண்மித்திருக்கக்கூடிய ரமலான் மாதம். நாம் இப்பொழுதே தயாராக வேண்டும். அந்த ரமலானிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதை செய்ய வேண்டும்? குர்ஆனை ஓத வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் அழகாக நம் ஊருக்கு அமைத்திருக்கின்றார்கள். அழகான ஒரு வழிபாட்டை அமைத்திருக்கின்றார்கள். தராவீஹ் தொழுகின்றோம். இரவு நேரங்களில் தராவீஹ் தொழுகின்றோம். அதற்கு அப்புறம் கண்மணி நாயகத்தை புகழ்ந்து மாதிகர் ரசூல் அல்லாமா சதகத்துல்லாஹில் காதிரி ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலாவுடைய யாத்தளித்த வித்திரியாவை ஓதுகின்றோம். பகல் காலங்களில் குர்ஆனை ஓதுகின்றோம். தஸ்பீஹில் ஈடுபடுகின்றோம். இப்படியாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அழகான வழிகளை காட்டி தந்து போயிருக்கின்றார்கள். அதில் திளைத்தாலே போதும். இரவு நேரங்களில் வீணான பேச்சுக்கள். இன்னும் சொல்லப்போனால் ரமலான் மாதம் என்பது நோன்பாளிக்குண்டான மாதம், தங்களுடைய பசியை அறியக்கூடிய மாதம். மற்ற காலங்களை விட உணவுப் பொருட்கள் அதிகமாக விற்பனையாகக்கூடிய காலமே ரமலான் தான். அங்கங்கு என்ன செஞ்சிடுவாங்க, உணவுப் பொருட்கள் விற்பதற்கு திறந்து வைக்கப்படுகிறது. ஆண்களும் பெண்களும் கலந்து செல்கின்றார்கள். அருமையான பெருமக்களே, காயல்மான் நகரம் மறைவின் சிகரமாக மறைந்திருந்த முடுக்கு சிஸ்டம், நம்முடைய முடுக்கு சிஸ்டங்கள் இருக்கின்றது காயல்மான் நகரில். எதற்காக? பெண்கள் அதன் வழியாக செல்வதற்கு, ஆண்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை தான் பயன்படுத்தினார்கள். முன்னோருள்ள காரணங்கள் அதை பயன்படுத்தினார்கள். அந்த வழியாகத்தான் பெண்கள் செல்வார்கள். ஒரு பெண்களும் ஆண்கள் வழியாக வருவதல்ல. அந்த முடுக்கின் பக்கமாக ஒரு அந்நிய ஆண் சென்று விட்டால் வீட்டிலிருந்து சவுண்ட் வரும், சப்தங்கள் வரும். இந்த வழியாக நீங்கள் செல்லக்கூடாது என்று நம்முடைய பெரியோர்கள் மூதோதையர்கள் இருந்தார்களே, அவர்கள் சப்தமிடுவார்கள், இந்த வழியாக நீங்கள் செல்லக்கூடாது. அப்படியாக இருந்தது, கட்டுக்கோப்பாக இருந்தது. காலங்கள் மாற இப்போ நாம் பெண்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடிய காலங்களாக மாறிவிட்டது. அருமையான தாய்மார்களே, நாம் பெண்களை விட்டும் நாம் ஒதுங்கி போகக்கூடிய காலமாக மாறிவிட்டது. காலங்கள் மாற மாற நடு ரோட்டை அடைத்துக் கொண்டு பெண்கள் வருகின்றார்கள். ஒதுங்கி செல்லக்கூடிய காலங்களாக மாறிவிட்டது. உணவகங்கள் திறந்து வைக்கப்படுகிறது. ஆண்களும் பெண்களும் கலந்து நின்று சாப்பிடக்கூடிய உணவகங்கள் நம்முடைய கடற்கரை பகுதியில். சொல்ல வேண்டிய கடமை, யார் எதை நினைத்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்விடம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீ ஓதினாயே, இல்மை கற்றாயே, நீ ஹக்கை எடுத்து சொன்னியா என்று அல்லாஹ் எங்களை கேட்பான். நாங்கள் சொல்லிவிட்டோம் யாரா, அவர்கள் கேட்கவில்லை. ஒன்றாக கலந்து இந்த கடற்கரையில் எத்தனை உணவகங்கள், ஆண்களும் பெண்களும். அருமையானவர்களே, இதற்கு இடம் கொடுத்தவர்களும் பதில் சொல்ல ஆக வேண்டும். ஆண்களையும் பெண்களையும் கலக்குவதற்கு, அந்த ஷரியத்தின் சட்டங்களை மாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவர்களும் பதில் சொல்ல ஆக வேண்டும். அருமையான தாய்மார்களே, அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்வோம்.
நாளை இந்த உணவகங்கள் நமக்கு சாட்சி சொல்லாது. ரசூலின் முன்னிலையில் போய் நிற்க வேண்டும். யா ரசூல் அல்லாஹ் எனக்கு ஷஃபாத் செய்யுங்கள் என்று நிற்க வேண்டும். ஷஃபாத் செய்யுங்கள் என்று நிற்க வேண்டும். அந்த சமயத்தில் இதை வச்சு நம்ம எந்த முகத்தை வச்சு போவோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஷரியத் சட்டம் நாம் மீறிட்டோம். ஷரியத் சட்டத்தை மீறிவிட்டோம். ஆண்களும் பெண்களும் கலந்தால் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அந்த இடத்தில் இருக்கும். நாம் மீறிவிட்டோம். எந்த முகத்தை வைத்து நாம் நிற்போம்? அருமையான தாய்மார்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒரு சிறு ஆசைக்காக வேண்டி அங்கு சென்று சாப்பிடுவது இதுவெல்லாம் நமக்கு கூடாது. இது ஷரீஅத்தில் கிடையவே கிடையாது. அருமையான பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட பாடத்தில் மதீனாவின் சிறப்பை பற்றி மதீனாவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவை பற்றி என்று ஓதப்பட்டுள்ளது. மதீனா நகரம் யஸ்ரிப் என்று இருந்தது. யஸ்ரிப் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது மதீனா ஷரீஃபை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அந்த புனித மண்ணில் காலெடுத்து வைத்தார்களோ அப்பொழுது அந்த மண் ஒளிப்பட்டு விட்டது. மதீனா தைபா, மனமிக்க மதீனாவாக, பட்டணமாக அது மாறிவிட்டது. மனமிக்க பட்டணமாக மாறிவிட்டது. அங்கு வளரக்கூடிய புற்களும் அதுவும் சிறந்ததாக மாறிவிட்டது. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து எதிரிகளால் விரட்டப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக செல்லும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு பிடித்த இடத்திலிருந்து நீ என்னை வெளியேற்றுகின்றாய். எனக்கு பிடித்த இடத்திலிருந்து நீ என்னை வெளியேற்றுகின்றாய். ரஹ்மானே, உனக்கு பிடித்த இடத்தில் என்னை புகச் செய்வாயாக. உனக்கு பிடித்த இடத்தில் என்னை நீ புகச் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வெளியேறும் பொழுது, மக்காவை விட்டு வெளியேறி ஹிஜ்ரத்திற்கு செல்லும் பொழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்விற்கு பிடித்த இடம் எது என்று சொன்னால் மதீனா நகரம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய அந்த மதீனா ஷரீஃப் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான இடமாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 2 மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு நகரம் அது ஹரமாக மாற்றப்படுகிறது. இங்குள்ள மரங்களை வெட்டுவது, இங்கு ஃபித்னாக்களை உண்டு பண்ணுவது, குழப்பங்களை உண்டு பண்ணுவது அது ஹராமாக இருக்கின்றது. அது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அப்படி யாராவது ஃபித்னாக்களை உருவாக்கினால், மதீனா ஷரீஃபில் குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் உருவாக்கினால் அல்லாஹ்வுடைய லானத்தும் கண்மணி நாயகம் மலாய்க்கத்துமார்களுடைய லானத்தும் அவர்கள் மத்தியில் இறங்குகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆஷிக்கின்களின் புகலிடம் மதீனா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள், உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் மதீனாவையும் நேசிப்பார்கள். முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள் அந்த மதீனாவில் இருக்க மாட்டார்கள், இருக்கவும் முடியாது. முனாஃபிக்கீன்களுக்கு அங்கு இடம் அல்ல. தஜ்ஜாலும் அங்கு நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தஜ்ஜால் அங்கு நுழைய மாட்டான், மதீனாவிற்குள் வருவதற்கு எட்டுழைப்பான். உலகத்தினுடைய பல பாகங்களுக்கு தஜ்ஜால் சென்று விடுவான். உலகத்தினுடைய பல பாகங்களுக்கு தஜ்ஜால் செல்வான். எல்லா இடங்களுக்கும் செல்வான். அவன் நுழைய முடியாத இடம் என்று சொன்னால் அது மதீனாவாகும். தாவூனும் தஜ்ஜாலும் மதீனாவிற்குள் நுழையாது என்று சொல்லி காட்டினார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து சென்று சஹாபாக்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் செல்லும் பொழுது மதீனாவிற்குள் வந்து விட்டார்கள். கடுமையான காய்ச்சல், சித்திக் நாயகத்திற்கும் காய்ச்சல், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. கடுமையான காய்ச்சல். அப்போ ஒரு இடத்திலிருந்து ஒரு புது இடத்திற்கு வரும்பொழுது இந்த இடம் நமக்கு ஒத்துக்கொள்ளவில்லையோ என்ற எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி
ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நம்ம உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இங்கே வந்த பிறகு நிறைய சஹாபாக்களுக்கு தோழர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது, என்னுடைய தந்தைக்கும் காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது, பிலால் நாயகம் பிலால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. இப்படி என்ன நிறைய அங்கே வந்த சஹாபாக்களுக்கு காய்ச்சல் கடுமையாக இருக்கிறது, நீங்கள் அதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்களுக்கு மத்தியில் மதீனாவின் அன்பை அவர்களுடைய மனதில் புகுத்துவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சலை போக்குவதற்காக வேண்டி துஆ கேட்டார்கள். துஆ கேட்டார்கள். எந்த அளவுக்கு துஆ கேட்டார்கள் என்று சொன்னால், மதீனா ஷரீஃபின் அன்பை இவர்களுடைய மனதில் புகுத்துவாயாக. யாரும் மதீனாவை வெறுத்து விடக்கூடாது, என்னுடைய தோழர்கள் மதீனாவை விட்டு வெளியேறிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி துஆ கேட்டார்கள், என்ன ஷஹீதாக்கிற ரஹ்மானே. மிம்பரில் நின்று துஆ கேட்டார்கள், எனக்கு ஷஹீதுடைய பதவி வேணும், என்னுடைய மௌத் மதீனாவில் இருக்க வேண்டும். மதீனாவில் போரிடுவது, மதீனா ஷரீஃபில் போரிடுவது ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஹரம்குள் போரிடுவது, கூச்சலிடுவது, சண்டையிடுவது, ஃபித்னாக்களை உருவாக்குவது, அங்குள்ள மரங்களை வெட்டுவது எல்லாமே தடுக்கப்பட்டவை. ஆனால் உமர் அல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி துஆ கேட்டார்கள். சன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ, என்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் மதீனாவின் மீது அன்பை ஏற்படுத்தி அவர்களுடைய இதயங்களில் மதீனாவில் அன்பை மூழ்கச் செய் என்று துஆ கேட்டார்கள். அது மட்டுமல்ல, மதீனாவினுடைய சமர் ஈத்தப்பழத்திற்கு யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய், அதனுடைய முத்துக்கு நீ பரக்கத்து செய், அவருடைய அதற்கு பரக்கத்து செய் என்று சொல்லி காட்டினார்கள். அதனுடைய அளவை பரக்கத்தாக்கு, அதனுடைய மதீனாவிற்கு நீ பரக்கத்தாக்கு, அதனுடைய ஈத்தப்பழத்திற்கு பரக்கத்தாக்கு என்று அல்லாஹ்விடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மத்தியிலும் துஆ கேட்டார்கள். மதீனாவிற்கு இப்ராஹிம் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி மக்காவிற்கு பரக்கத்து கேட்டார்களோ, பரக்கத்திற்காக வேண்டி துஆ கேட்டார்களோ, அமைதிக்காக வேண்டி துஆ கேட்டார்களோ, அதற்கு 2 மடங்குகள் மதீனாவிற்கு கொடுத்து விடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உன்னுடைய கலீல் இப்ராஹிம் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவிற்காக துஆ கேட்டார்கள், பரக்கத்திற்காக வேண்டி. அங்கு செல்லக்கூடிய ஹஜ்ஜி யாத்திரைகள், உம்ரா செல்லக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் பரக்கத்து செய், அவர்களுக்கும் நிம்மதிக்காக வேண்டி துஆ கேட்டார்கள். மக்காவை எப்படி ஹரமாக ஆக்குவதற்காக துஆ கேட்டார்களோ, அதே போன்று உன்னுடைய ஹபீப் நான் கேட்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், உன்னுடைய ஹபீப் நான் கேட்கின்றேன், ரப்பே ரஹ்மானே, மதீனாவை நீ ஹரமாக்கி விடு, அதற்கு பரக்கத்து செய், அதன் ஒவ்வொன்றிற்கும் நீ பரக்கத்தாக்கி விடு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆ மனிதர்களுடைய இதயங்களில் மதீனாவின் அன்பை போடு என்று கேட்டார்கள். உமர் அல்லாஹ் தஆலா மெம்பரில் ஏறிக்கொண்டு சொன்னார்கள், எனக்கு ஷஹீதினுடைய பதவி வேண்டும். அது மட்டுமல்ல, கண்மணி நாயகத்தின் மண்ணாகிய மதீனா ஷரீஃபிலே எனக்கு வஃபாத் வேண்டும் என்று துஆ கேட்டார்கள். சஹாபாக்கள்லாம் நினைச்சாங்க, மதீனாவை விட்டு வெளியேறினால்தான் போர் செய்ய முடியும், மதீனாவை விட்டு வெளியேறினால்தான் போர் செய்ய முடியும். ஆனால் இவர்கள் ஷஹீதுடைய பதவியை கேட்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது அவருடைய காலங்கள் கடிந்தன. அவர்களுக்கு ஷஹீதுடைய பதவி கிடைத்தது, அவர்களை வெட்டப்பட்டது, அவர்களுக்கு ஷஹீதுடைய பதவி கிடைத்தது. கண்மணி நாயகத்தினுடைய தர்பாரிலே அவர்களுக்கு இடம் கிடைத்தது. கண்மணி நாயகத்தின் மீது உண்மையான நேசம் வைத்தவர்களுக்கு அது கிடைக்கும். யாரும் மௌத்தை கேட்காதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரும் வஃபாத்தை கேட்காதீர்கள், மௌத்தை அடைவதற்கு துஆ கேட்க வேண்டாம், ஆரோக்கியமான வாழ்விற்கு துஆ கேளுங்கள். ஆரோக்கியமான வாழ்வுக்குத்தான் துஆ கேட்க வேண்டும் என்று சொல்லிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவன் மௌத்தை ஆசைப்பட்டால் அவன் மதீனா நகரில் மௌத்தாவதற்கு அவர் துஆ கேட்க வேண்டும். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகத்தின் பட்டணத்தில் நம்மையும் சேர்த்தல்வானாக. வல்ல ரஹ்மான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய மதீனா ஷரீஃபில் நம்மையும் அடைக்கலம் புகச் செய்வானாக. கடைசி காலங்களில் ஈமான் அங்குதான் போய் நுழையும்.
குழப்பங்கள் அங்கு ஏற்படாது, குழப்பவாதிகள் அங்கு நுழைய முடியாது. சொல்லி காட்டுவார்கள், மதீனாவில் ஒரு அதிர்வு ஏற்படும், 3 முறை ஒரு அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வுகளில் நயவஞ்சர்கள், முனாஃபிக்கீன்கள், இறை மறுப்பாளர்கள், தீங்கு செய்பவர்கள் அனைவர்களும் அந்த மண்ணை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். அந்த அதிர்வின் காரணத்தினால் அந்த மண்ணை விட்டு யாரெல்லாம் முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சவர்கள், கெட்டவர்கள் இருக்கின்றார்களோ அந்த மதீனா ஷரீஃபை விட்டும் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். ஆஷிக்கீன்களின் புகலிடம் அது ஆஷிக்கீன்களுக்கு மட்டும்தான். நிஃபாக்கோடு இருப்பவர்களுக்கு அந்த இது புகலிடம் அல்ல. யார் மதீனா ஷரீஃபிற்கு தீங்கு இழைப்பதற்காக வேண்டி நினைக்கின்றாரோ, யார் மதீனா ஷரீஃபிற்கு தீங்கு இழைப்பதற்கு நினைக்கின்றாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒருவர் மதீனா ஷரீஃபிற்கு தீங்கு இழைப்பதற்காக வேண்டி நினைக்கின்றாரோ அவரை அல்லாஹ் நரகத்தில் தீயால் கரிப்பான். எப்படி என்று சொன்னால், உப்பு இருக்குதுல்ல, உப்பை தண்ணியில் எப்படி கரையுமோ அதே போன்று அவன் கரைத்து விடுவான் என்று சொல்லி காட்டினார்கள். மதீனாவிற்கோ மதீனாவினுடைய மக்களுக்கோ யாராவது அச்சுறுத்தினால் அல்லாஹ்வுடைய தண்டனை ஏற்படும் என்று சொல்லி காட்டினார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க மதீனா ஷரீஃப். அதான் நாதாக்களும் ஒளிமார்களும் ஆஷிக்கே ரசூல், ஆஷிக்கின்களும் ரசூல் மீது உண்மையாக காதல் கொண்டவர்களும் அங்கு சென்றால் மன திருப்தியும் பெருமையும் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மத்ஹபின் இமாம் ஆகிய மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா ஷரீஃபில் செருப்பணியாமல் நடப்பார்களாம். மதீனா ஷரீஃபிற்கு அவர்கள் சென்று விட்டால், மதீனா ஷரீஃபிற்குள் நுழைந்து விட்டால் அவர்கள் காலணியை கலட்டி விடுவார்கள். காலணியே இருக்காது அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு ஒட்டியவங்க சஹாபாக்களுடைய காலங்கள், தாபியின், அவங்க என்ன செய்வாங்க, செருப்பணிய மாட்டாங்க. இன்னும் சொல்வார்கள், இந்த மதலோட உரசிட்டு தான் போவாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலது இங்கே பட்டிக்குமோ இதோட பட்டிருக்குமோ அந்த வீட்டினுடைய மதலில் அந்த உரசி கொண்டு போவார்கள். அவருடைய தோல் புஜத்தில் காயங்கள், அந்த உரசினுடைய காயங்கள் இருக்குமா. ரசூலின் புண்ணியமான கால்பட்ட மதீனா ஷரீஃபில் என்னுடைய கால் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி செருப்போடு அங்கு செல்லக்கூடாது. புனிதத்தின் சிகரம் பூமா நபியின் கால்பட்ட இடம், புனிதத்தின் சிகரம் பூமா நபியின் கால்பட்ட இடத்தில் என்னுடைய கால் செருப்பில் நுழையக்கூடாது, செருப்பில் பட்டுவிடக்கூடாது, செருப்போடு இருக்கக்கூடாது. காலணியை பண்ணவே மாட்டாங்களாம். ஷாஃபி இமாம் வந்து சொல்லுவாங்க, ஷாஃபி இமாமுடைய காலம், அவங்ககிட்ட ஓய்ட்டு இருக்கும் பொழுது ஒரு திரை அகழ்கிறது, அழகான குதிரைகள் எல்லாம் இருக்கிறது. ஷாஃபி இமாம் அதை பார்க்குறாங்களா, ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. பார்த்துட்டு மாலிக் இமாம் கேட்குறாங்களா, இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஷாஃபி இமாம் கேட்குறாங்களா, இதெல்லாம் உங்கடையா? ஆமாம் என்றாங்க. அப்போ கேட்குறாங்களா, இமாம் அவர்களே, இதை ஒரு நாள் கூட நான் பயன்படுத்தி நான் பார்க்கலையே. குதிரைகளை செருப்பே இல்லாமல் போகிறாங்க. செருப்பே இல்லாமல் போகக்கூடிய மாலிக் இமாம் குதிரையை ஒரு நாள் கூட நான் பயன்படுத்தி பார்க்கவில்லையே என்று கேட்கும் பொழுது ரசூலின் கால் அடிப்பட்ட அந்த இடத்தில் குதிரையில் நான் வாகனிப்பது அல்ல என்று சொல்லி காட்டினார்கள். வாகனங்களை கூட நான் எடுப்பதல்ல, ரசூலின் காலடிப்பட்ட இடம், பூமானின் காலடிப்பட்ட இடம், இந்த இடத்தில் செருப்பை கொண்டு கூட நான் நடக்க மாட்டேன். அவர் சாஃபிமா அதையும் கேட்டாங்க, நீங்கள் செருப்பு கூட போட மாட்டீங்களே. நாதாக்கள் அந்த இடத்துல போயிட்டாங்கன்னா, அந்த ஹரம் ஷரீஃபுக்குள்ள எல்லையில் போயிட்டாங்கன்னா எவ்வளோ சூடாக இதாகணும், அவங்க செருப்பு அணிவதல்ல, அது ஒரு கண்ணியமாக நினைக்கின்றார்கள். செருப்பு அணியாமல் போக வேண்டும் என்பதை கண்ணியமாக நினைக்கின்றார்கள். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போன பிறகு ஜுந்துப் பின் லம்ரா ரலியல்லாஹு தஆலா அவங்க வயசான ஆள், மக்காவிலே இருந்துட்டாங்க. ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள். அவர்களுடைய இயலாமையின் காரணத்தினால் மக்காவில் இருந்து விட்டார்கள். ஆனால் அவங்களுக்கு மதீனாவின் பக்கம் போக வேண்டும் என்பது அவர்களுக்கு ஆவா. மதீனாவின் பக்கம் போக வேண்டும், மதீனா ஷரீஃபிற்கு செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசையாக இருந்தது. சூழ்ச்சி செய்தால் நீங்கள் மதீனாவிற்கு நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒன்று சொல்கின்றார்கள், தங்கள் மக்களிடம் சொல்கின்றார்கள், என்னை மதீனா ஷரீஃபில் கொண்டு போய் சேர்த்துருங்க. அவங்களுக்கு சொத்துக்கள் எல்லாம் இருந்தது.
பொருட்கள், சொத்துக்கள் எல்லாமே இருந்தது. என்னை மதீனா ஷரீஃபில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்கின்றார்கள். தங்களிடம் இருந்து தங்கள் பெயர்களில் இருந்த அனைத்து சொத்துக்களையும் அவங்கள் மக்களுக்கு எழுதி வைத்துவிட்டு என்னை மதீனா ஷரீஃபில் சேர்த்துவிடும். அவங்கள் மக்கள் எல்லாம் தூக்கி கொண்டு ஏழாமையின் காரணத்தினால் அவர்களை சுமந்து கொண்டு மதீனா ஷரீஃபிற்கு வரும் வழியில் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா ஷரீஃபிற்கு வரும் வழியில் மஸ்ஜிதே ஆயிஷா, நம்ம எஹ்ராம்லாம் கட்டுவோம், அந்த இடத்திற்கு வரும் பொழுது அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இந்த மக்காவினுடைய குறைஷிகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஜுந்துப் மதீனாவுக்கு போகணும்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க வர்ற வழியில் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்ற செய்திகளை கேட்கும் பொழுது மக்கள் எல்லாம் இந்த மதீனா குறைஷி காஃபிர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே போய் செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்கிறாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவங்க வர்ற வழியில் மதீனாவை நாடி வந்தார்கள், ஆனால் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டார்கள். கண்ணை அப்படியே மூடிக்கொண்டார்கள். மூடிக்கொண்டும் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கின்றான். وَمَنْ يَخْرُجُ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتَ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ. யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலையும் நாடி ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ, தங்கள் வீட்டை விட்டும் வெளியேறி ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ, அவர்கள் வரும் வழியில் வஃபாத்தாகிவிட்டால் ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுக்கு கூலியை கொடுப்பதற்கு அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது. ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் ஆயத், அவர்களுக்காக இறக்கப்பட்ட குர்ஆன் ஆயத், அவர்கள் வரும் வழியில் வஃபாத்தாகி விட்டார்கள். கண்மணி நாயகத்திடம் சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கின்றான். அவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வை ரசூலை நாடி வந்துவிட்டு வரும் வழியில் வஃபாத்தாகி விட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை அதிகமாக்குகின்றான், அது அல்லாஹ் மீது கடமையாகிறது என்ற குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். அருமையான பெருமக்களே, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலை நாடி செல்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய தர்பாரில் 70,000 மலக்குமார்கள் காலையில் ஸலவாத்து சொல்வார்கள், மாலையிலும் ஸலவாத்து சொல்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் நாம் சொல்கிற ஸலவாத்தையும் எடுத்து உரைப்பதற்கு ஒரு மலக்கு இருக்கின்றார்கள். இன்னார் இவருடைய மகன், இவர் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் எடுத்துரைப்பதற்கு மலக்குகள் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், காலையிலும் மாலையிலும் ஸலவாத்தை சொல்லக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை நாடி உங்களுடைய ஆஷிகீன்கள் மதீனா ஷரீஃபிற்கு வருகின்றார்கள் என்று சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, என்னை நாடி என்னுடைய ஆஷிகீன்கள் ஸலவாத்தோடும் மதீனா ஷரீஃபிற்கு வரக்கூடிய அனைவர்களையும் நீங்கள் சுபசோபனம் சொல்ல வேண்டும், அவர்களை முஆனகா முசாஹபா செய்து அவர்களை நல்ல முறையில் வரவேற்க வேண்டும் என்று சொல்வார்களாம். அப்துர் ரஹீம் அல் புர்இ லுதுபில்லாஹ் எழுதியவர்கள். அப்துர் ரஹீம் அல் புர்இ லுதுபில்லாஹி என்ற பைத்தை எழுதிய அந்த பெருமகனார் மதீனா ஷரீஃப் அவர்கள் ரசூல் மீது அப்படி காதல் கொண்டவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மதின் அந்த பெயரை கேட்டவுடன் துள்ளி குதித்து எழும்பி ஸலவாத் சொல்வார்கள். அவர்கள் மதீனாவை நாடி வருகின்றார்கள், மதீனா ஷரீஃபை நாடி வருகின்றார்கள். மதீனா ஷரீஃபை நாடி வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாயில் காவலாளர்கள் இருப்பாங்க. மதீனா ஷரீஃபின் வாயில் காவலாளர்கள் இருப்பார்கள். யாரும் நுழைந்து விடக்கூடாது, அநியாயமாக யாரும் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கவனமாக இருக்கக்கூடியவர்கள். அவரோட கனவுல வந்து அப்துர் ரஹீம்னு ஒரு ஆள் வர்றாங்க. அப்துர் ரஹீம்னு ஒரு ஆள் வர்ற, அவங்கள மதீனா பக்கம் நுழைய விட்டுறாங்க, அவங்கள தடுத்துருங்க. யார் சூழல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அந்த காவலாளி கனவுலையே கேட்குறாங்க, யார் சூழல்லாம் இந்த மதீனா ஷரீஃபிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, நான் அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என் பெயரை சொல்லுங்கள், என்னுடைய பெயரை நீங்கள் உச்சரியுங்கள்,
என்னுடைய பெயரை நீங்கள் உச்சரித்த பிறகு அவர்கள் துள்ளி குதித்து சலமாத்து சொல்வார்கள். துள்ளி குதித்து சலமாத்து சொல்வார்கள், என் பெயரை நீங்கள் உச்சரியுங்கள். அதே மாதிரி அந்த காவலாளி பேரை உச்சரிக்கிறார், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் என்று துள்ளி அவர்கள் சலமாத்து சொல்லுகிறார்கள். நீங்கள் மதீனாக்குள்ளே நுழைய முடியாது, மதீனாக்குள்ளே நுழைய முடியாது. கேட்கிறார்கள், எதற்காக நான் மதீனாக்குள்ளே நுழைய முடியாது? அதெல்லாம் தெரியாது, நீங்கள் மதீனாக்குள்ளே நுழைய முடியாது. இரண்டாவது நாள் அவங்களுடைய சகாக்களுடைய பொதிகள் இருக்கும்ல, அந்த பொதிக்கு நடுவில் உள்ளே புகுந்து மேலே பொதிகளை போட்டுக்கொண்டு மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள நைட்டில் ரசூலுல்லாஹ் கனவுல வந்து சொன்னாங்க, இப்பவும் வருவாங்க, இப்பவும் என் பேரை சொல்லுங்கள், துள்ளி குதிச்சு இறங்குவாங்க. இரண்டாவது நாளும் அப்படி சொல்கின்றார்கள். துள்ளி குதிச்சு நாங்கள் தடுத்துட்டாங்க. ஆஷிக்கே ரசூல், ஆஷிக்கே ரசூல் எப்படி இருக்கும் அவர்கள் மனதில்? கண்மணி நாயகத்தை உடலோடு காண வேண்டும். யார் ஒருவன் ஹஜ் செய்துவிட்டு என்னை ஜியாரத்து செய்யவில்லை என்று சொன்னால், என் மண்ணிற்கு வரவில்லை என்று சொன்னால் அவன் நஷ்டவாளியாக ஆகிவிட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்மணி நாயகத்தை நான் காண வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்தேன், என்னை தடுக்கின்றீர்களே என்று அழுது புலம்புகின்றார். இப்படியாக காலம் கிடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காவலாளியுடைய கனவுல வர்றாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதற்கு மேலாக அவரை தடுப்பதற்கு எனக்கு சக்தி இல்லை நாயகமே, என்னை தடுக்க சொல்லிவிடாதீர்கள். அந்த அளவிற்கு உங்கள் மீது காதல் கொண்டவர்கள், அந்த அளவிற்கு ஆஷிக்காக இருக்கக்கூடியவர்கள். இதற்கு மேல் அவர்கள் அழுது புலம்புகின்றார்கள், நான் பார்க்க முடியவில்லையே என்று, மதீனா ஷரீஃபிற்குள் நுழைய முடியவில்லையே என்று அழுது புலம்புகின்றார்கள். நீங்கள் தடுத்து விடாதீர்கள், தடுக்க சொல்லிவிடார்கள் யார் சொல்லலான்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் அவங்க வரமாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க. இந்த பாருங்க, என்னோடு அவர்கள் இருக்கின்றார்கள், என்னோடு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருகாமையில் அவங்க இருந்தாங்க. அந்த காவலாளி பார்த்தாங்க, சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவங்களுக்கு இருந்த காதல், அவங்களுக்கு இருந்த ஆஷிக்கின் காரணத்தினால் நான் கபூரை விட்டு வெளியே வந்து அவர்களை கூட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அந்த விளைவிற்கு ஆஷிக்கின் இன்று என்னோடு இருக்கின்றார்கள். நாயகத்தை நேசிப்பவர்கள் இம்மையிலும் மட்டுமல்ல மறு உலகத்திலும் அவரோடு இருப்போம். நம்ம அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. என்னோடு இருக்கின்றார்கள். சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆஷிக்கீன்களின் புகழிடம் மதீனா ஷரீஃப் சென்றார்கள். கண்மணி நாயகத்தின் தர்பாரில் நின்று பாடினார்கள், யா ரசூலல்லாஹ், ரூஹை உங்களிடம் அனுப்பினேன், ரூஹை தூதாக அனுப்பினேன், ரூஹின் மூலமாக ஸலவாத்தை அனுப்பினேன், இன்று உடலோடு நான் வந்திருக்கின்றேன். நாயகமே, ரூஹை அனுப்பிய இந்த சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாடினார்கள், நாயகமே, ரூஹோடு ஸலவாத்தை உங்களுக்கு நான் தூதாக அனுப்பினேன், என்னுடைய ஸலவாத்தை உங்களுக்கு அனுப்பினேன். இந்த சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாயி நான் நேராக உடலோடு சதையோடு தசையோடு வந்து நிற்கின்றேன். உங்களுடைய கரங்களை தாருங்கள், நான் உங்களுடைய புனிதமான கரங்களை நான் முத்தமிடட்டும் என்று சொன்னார்கள். உங்களுடைய கரங்களை எனக்கு தாருங்கள், உங்களுடைய கரங்களை நான் முத்தமிட வேண்டும். ரவுலா ஷரீஃபில் உள்ளிருந்து கரம் வந்தது, முத்தமிட்டார்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, நம்முடைய தரீகாவின் ஷேகாகிய ரௌதுலான முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இதை பார்த்தார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களும் அங்கு இருந்தார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். பல ஆஷிக்கின்கள் இதை பார்த்திருக்கின்றார்கள். கண்மணி நாயகத்திடம் கரத்தை கேட்டார்கள். கரத்தை கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தை கொடுத்தார்கள், முத்தமிட்டார்கள். கேட்டால் கிடைக்கக்கூடிய இடம் மதீனா ஷரீஃப், ஹரம் ஷரீஃப், ரவுலாவுடைய இடத்தில் இருந்து நாம் எதை கேட்கின்றோமோ உண்மையான நம்பிக்கையோடு கண்மணி நாயகம் நமக்கு தருவார்கள். பாவங்கள் செய்தால் போய் நிற்கக்கூடிய இடம் அல்லாஹ்வே சொல்கிறான்ல, உங்களுடைய நஃப்ஸுக்கு அநியாயம் செய்து விட்டால் நீ அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்பார்.
பாடினாங்களே, யா ஹைர மந்துஃபினத், ஒரு காட்டுவாசி வந்து பாடினார்ல, யா அல்லா யா ரசூலல்லாஹ், சங்கையான இந்த மண்ணில் புதைந்திருக்கக்கூடியவர்களே, சங்கையானவர்களே என்று பாடினார்களே. பாடிவிட்டு செல்லும் பொழுது ஒரு சஹாபியின் கனவில் வந்து அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னித்து விட்டது என்று சுபசோபனம் சொல்லுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். கேட்டால் கிடைக்கக்கூடிய இடம் உண்மையான ஆஷிக்கோடு கேட்க வேண்டும். அவர்கள் சொல்லிய வழியில் நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் ஷரியத்தில் எதை தட்டினார்களோ அதை நான் பின்பற்றக்கூடாது, எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை நாம் எடுத்து நடந்து உண்மையான ஆஷிக்கின்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஒவ்வொரு வழிமுறையும் எடுத்து நடக்க வேண்டும். சலமாத்தை அதிகப்படுத்த வேண்டும், முஹப்பத்தை அதிகப்படுத்த வேண்டும். அவர்களுடைய ஒரு ஆள் மீது முஹப்பத்தை வைத்து விட்டார் என்று சொன்னால், பொதுவாக ஒரு தகப்பன் மீது நம்ம அதிகமான அன்பு வச்சிருக்கிறோம், அந்த தகப்பன் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்வதெல்லாம் நாம் கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்ம அன்பு வைத்திருக்கிறோம் என்பது வாய் வழியாக இருக்கக்கூடாது, மனதின் வழியாக இருக்க வேண்டும். உள்ளத்தோடு உள்ளம் பேச வேண்டும். அந்த உள்ளத்தில் நம்முடைய நஃப்ஸினுடைய அந்த சேட்டைகளை எல்லாம் குறைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிக்கிறாங்க, இது ஹராம் பண்ணக்கூடாது, இது ஹலால், இதை பண்ண வேண்டும். என்னுடைய ரசூல், என்னுடைய காதலர், என்னுடைய ஆஷிக்கின், நான் ஆஷிக்கின் ரசூல் என்று சொன்னால் அவர்கள் எதை சொல்லி காட்டினார்களோ அதை செய்ய வேண்டும். அவர்கள் மீது புகழ் மாலைகளை அதிகமாக பாட வேண்டும், சலவாத்துக்களை அதிகமாக பாட வேண்டும். இப்படியாக அவர்கள் சென்றார்கள். அங்கு கேட்கப்பட்டால் அந்த உண்மையான ஆஷிக்கோடு இஸ்கோடு அவர்களுடைய எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றிவிட்டு அங்கு நின்று நீங்கள் கேட்டால் அது கிடைக்கும். கண்டிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை வெறுங்கையால் திருப்புவதல்ல, அவர்களுக்கு அந்த பழக்கமும் அல்ல. அவர்கள் வாழும் காலம் முழுவதும் இங்கு மறைந்து வாழக்கூடிய ஹயாத்தாக இருக்கின்றார்கள், நம் கண்ணுக்கு தெரியவில்லை. யா அல்லாஹ் அவர்களை கனவிலும் நனவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்விடு. எப்படி நம்முடைய நாதாக்கள் கண்டார்களோ அதே போன்று இந்த மஜ்லிஸில் இருந்து, அவர்களுடைய மஜ்லிஸில் இருந்து நாங்கள் கேட்கின்றோம். அவர்களை நாங்கள் காண வேண்டும், கனவில் காண வேண்டும், நினைவில் காண வேண்டும். எங்களுடைய வஃபாத்திற்கு முன்பாக அவர்களை கண்டே வஃபாத்தாக வேண்டும் என்ற உறுதியை இந்த மஜ்லிஸில் இருந்து நாம் வைப்போம். சையத் அஹ்மத் கபீர் நாயகத்துக்கு கரம் கிடைத்தது. நம்முடைய ஷேக் அப்துல் காதர் தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள் அல்லவா, யா ரஹீமல் முஃமினீன கபல்து அபுத் நபி. என்னன்னு கேட்டாங்க, யா அல்லாஹ் முஃமினுடைய ரஹீமே, உன்னிடம் நான் துஆ கேட்குறேன். நான் யார் தெரியுமா? நான் ரசூலின் அடிமை. நான் யார் தெரியுமா? நான் உன்னுடைய ஹபீபின் அடிமை. நான் உன்னுடைய அந்த தர்பாரில் நின்று கேட்கின்றேன். அதோட விட்டாங்களா? யா ரசூலல்லாஹ், இந்த ஷேக் அப்துல் காதர் எவ்வளோ பெரிய நாதா, ஒவ்வொரு வேளையும் கஅபாவில் போய் தொழுது கொண்டு வரக்கூடிய தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா, ஒவ்வொரு வேளைகளும் கஅபாவில் நின்று தொழக்கூடியவர்கள் தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா. அதனுடைய வரலாறு கூட சொல்லுவாங்க. சின்ன முத்துவாப்பா ஹஜ்ஜி போகும்போது பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, போய் மச்சான்ட்ட போய் சொல்லிட்டு வாங்க. மச்சான்ட்ட போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அவள் தொழுவ வர மாட்டா, அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறது? இல்லை, நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது போனாங்க, ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. மச்சான்ட்ட போய் சொல்லணும். சொல்லிவிட்டு வரும்பொழுது எங்கே போறியா? காபாக்கு. சரி, ஹஜ்ஜிக்கு போறீங்களா? கபாவில் இந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சலாம் சொல்லுங்க. சின்ன முத்துவாப்பா பார்த்தாங்க, இந்த தொழுவே இங்கே வர்றது இல்லை பள்ளிக்கு, இங்கே காபாவில் யாரை பார்க்குறது? அப்போ சின்ன முத்துவாப்பா காபாவில் தவாஃப்லாம் செஞ்சுட்டு வர்ற வழியில் இப்படி சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆள் இருக்கிறாங்க. சலாம் சொல்லும்போது யார்? காலிப்பட்டினம் ஷேக் அப்துல் காதர் தெக்கா சாஹிப் அவங்க சொன்னாங்க. இந்த போகிறாங்க பாருங்களேன், நிதர்சனமான உண்மை, பார்த்தவர்கள் இருக்கின்றார்கள். இந்த போகிறாங்கள பாருங்கள். அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரில் போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உங்களுடைய அடிமை நிற்கின்றேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் களைய வேண்டும், உங்களுடைய முபாரக்கான ஒஜுகை தாருங்கள், என்னுடைய முகத்தோடு ஒட்டிக்கொள்ளுது. பாடினார்கள், முபாரக்கான ஒஜுகை நீங்கள் தாருங்கள், என்னுடைய முகத்தோடு ஒட்டிக்கொள்ளு. முகம் வந்தது, அவர்களுடைய முபாரக்கான முகத்தோடு ஒட்டியது, முத்தமிட்டார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள் வரலாற்று. அருமையான பெருமக்களே, ஆஷிக்கீன்கள், நாதாக்கள், கண்மணி நாயகத்தை அவர்கள் இஷ்கு செய்தவர்கள் அனைவர்களும்
கண்மணி நாயகத்தின் மீது அவர்கள் ஆஷிக்கியாக இருந்தவர்கள் அனைவர்களுக்கும் கேட்டதெல்லாம் கிடைத்தது, நாம் கேட்டாலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நாயகத்தின் தர்பாரில் நின்று நாம் பிச்சை எடுக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நம்முடைய நாட்டங்கள் எல்லாம் அங்கு கேட்க வேண்டும். அங்கு சென்றால் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஜியாரத்திற்கு போறோமா, நம் சப்தங்களை தாழ்த்தி விட வேண்டும். சப்தங்கள் தாழ்த்தப்பட வேண்டும். அங்கு போய் நாம் சண்டை பிடிப்பதோ வேண்டாவாதங்கள் செய்வதோ கூடாது. அங்கு நாம் எப்படி கண்ணியமாக இருக்க வேண்டுமோ, நம்முடைய நாதாக்கள் எப்படி கண்ணியமாக இருந்தார்களோ அப்படி கண்ணியமாக நாம் நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கும் அவளுடைய மிம்பருக்கும் இடையில் உள்ள இடம் தான் சொர்க்கத்தினுடைய துண்டாக இருக்கிறது. இதை கூட பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் உலகத்திலேயே ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கினார் என்று சொன்னால், உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது மதீனா ஷரீஃபிலே தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கும் அந்த ரௌதா ஷரீஃபிற்கும் இடைப்பட்ட இடம் தான் சுலகத்தின் சொர்க்கமாக இருக்கின்றது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த இடம், அதிகமாக பயன்படுத்திய உபயோகித்த இடம் இந்த இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமாக காலடிப்பட்ட இடம் அந்த இடமாக இருக்கிறது. அதனால் அந்த இடம் சொர்க்கத்தின் பூங்காவாக இருக்கிறது, உலகத்தின் சொர்க்கத்தின் பூங்காவாக இருக்கிறது. இதுதான் நாதாக்கள் சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இடம், அவர்கள் நடந்த இடம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த இடமே அல்லாஹ் சொர்க்கமாக இருந்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உருவமாக ஒரு வயற்றில் இருந்தார்களே ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களுடைய வயர் சொர்க்கத்தின் பூங்காவாக இருக்காதா என்று சொல்லி காட்டுவார்கள். 10 மாதங்காலங்கள் என்று சொல்லுகின்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தைகளை பற்றி மாற்றமான கருத்துக்கள் இங்கு அல்ல, சவுதியிலும் அந்த கருத்துக்கள் இருக்கின்றன. நாங்கள் சென்றோம். நாங்கள் அவருடைய ஜியாரத்திற்காக வேண்டி சொல்லும் பொழுது அங்குள்ள ஒரு முத்தாவா நஊது பில்லா அவன் சொன்ன வார்த்தை இது. அங்கே அவங்களுடைய அந்த வஹாபிகளுடைய அந்த முத்தாவா சொன்ன வார்த்தை, எங்களிடம் சொன்ன வார்த்தை. நாங்கள் ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மக்காவிற்கும் மதீனாவிற்கும் அந்த யன்போவிற்கும் செல்லக்கூடிய அந்த இடத்தில் தான் அவங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது, ஒரு மலையின் மீது இருக்கிறது. அங்கு சொன்ன வார்த்தை, அவன் ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னது இங்கு ஒன்றும் அல்ல என்று சொல்லிவிட்டு சொன்னார். அவர் இஸ்லாத்தை நவுது பில்லா அந்த வார்த்தை சொல்வதற்கு கூட நம் மனதுக்கு வாய் கூசுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த இடம் சொர்க்கம், அவர்கள் இருந்த இடம், அது உருவாகின இடம் எப்படி நரகமாக மாறும், எப்படி காஃபிராக மாறும்? அருமையான பெருமக்களே, கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கண்மணி நாயகத்தின் மீது யார் ஜியாரத்து செய்யக்கூடாது. அவர்களுடைய பெற்றோர் விஷயத்தில் ஹிலாஃபான முறையில் யார் பேசுகிறார்களோ அவர் யாராக இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில், அவர்களுடைய மஹப்பத்தினுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அவர்களுடைய அனுமதி இன்றி யாரும் மதீனா ஷரீஃபிற்கு நுழைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதி இல்லை என்று சொன்னால் மதீனா ஷரீஃபிற்குள் யாரும் நுழைய முடியாது. மதீனா ஷரீஃபிற்குள் நுழையணும்னு சொன்னால் கண்மணி நாயகத்தினுடைய அனுமதி வேணும். அனுமதி இல்லாமல் அவர்கள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் மதீனா ஷரீஃபிற்குள் யாரும் நுழைய முடியாது. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அழைக்கின்றார்கள், நாம் அழைத்து அங்கு செல்கின்றோம். அந்த ஆஷிக்கின்களுக்கு புகழிடம், அவர்களுக்கு நம்மை நாம் அந்த புகழிடமாக மதீனா ஷரீஃபை அமைத்து கொள்ள வேண்டும். அதன் மீது காதல் கொள்ள வேண்டும். அதன் மீது இது கொள்ள மன்சார கபுரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் என்னுடைய கபருக்கு, என்னுடைய இடத்திற்கு ஜியாரத்திற்காக வருகின்றார்களோ அவர்களுக்கு வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவர்கள் என்னுடைய ஷஃபாத் அவர்களுக்கு வாஜிபாகி விட்டது. கண்மணி நாயகத்துக்கு ஷஃபாத் வேணும்ல, நமக்கு வேணுமா வேண்டாமா? நாளை போய் நிற்போம், நெருக்கடியாக நிற்போம், எந்த வழியும் இல்லாமல் இருப்போம். கண்மணி நாயகத்துக்கு முன்னாடி போய் தான் நிற்கணும்.
இதில் சொல்லுவாங்க وقت بي الأسباب فاجأت هذا الباب أقبل الأعطاب என்று பாடக்கூடிய மௌலிதில் நம்ம பார்க்குறோம். நம்ம மௌலிதில் பார்க்குறோம், எந்த நாதியும் இல்லாமல் இருக்கின்ற நாயகமே. நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்ம எந்த நாதியும் இல்லாமல் இருக்கின்றேன், உங்கள் வாசலுக்கு வர வேண்டும், உங்கள் வாசலுடைய படியை முத்தமிட வேண்டும், உங்களுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நாதியே இல்லாமல் இருக்கின்ற நாயகமே, நாங்களும் அப்படித்தான் இருக்கின்றோம். கவலைகளிலும் நாதி இல்லாமல் இருக்கின்றோம் நாயகமே. உங்கள் வாசலுக்கு அழையுங்கள். இதோ இந்த புனிதமான உங்களுக்கு உங்களுடைய மஜ்லிஸிலிருந்து, சூனத்திற்கு ஒப்பான இந்த மஜ்லிஸிலிருந்து நாங்கள் கேட்கின்றோம். அனைவர்களும் கேட்போம். இந்த மஜ்லிஸிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தை கொண்டு தூது அனுப்புவோம். எங்களை அழைத்து விடுங்கள் உங்களுடைய பட்டணத்திற்கு, உங்களுடைய பட்டணத்திற்கு அழைத்து விடுங்கள். உங்களுடைய ஜியாரத்திற்கு முன் நாங்கள் நின்று ஒழுக்கமாக நின்று நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுடைய நாதாக்கள் சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாயி நாயகம், ஷேக் அப்துல் காதர் தக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கெல்லாம் எப்படி உங்களுடைய முகத்தையும் கரங்களையும் இன்னும் பெரும்பெற்ற நாயகத்திற்கு உங்களுடைய சலாத்திற்கு பதில் சலாத்தையும் சொன்னீர்களோ அதே போன்று எங்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் நாயகமே. எங்களுடைய பாவங்கள் இதன் மூலமாக பொறுக்கப்பட வேண்டும். குழப்பங்களிலும் குற்றங்களிலும் நாங்கள் மூழ்கி இருக்கின்றோம், ஃபித்னாக்களில் மூழ்கி இருக்கின்றோம், ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றோம் நாயகமே. இந்த மஜ்லிஸில் இருந்து கேட்கின்றோம், எங்களுக்கு உங்களுடைய அருள் பார்வையை காட்டுங்கள் நாயகமே. உங்களுடைய மஹப்பத்தினுடைய அந்த வாசலை எங்களுக்கு திறந்து வையுங்கள் நாயகமே. நாங்கள் உங்கள் வாசலுக்கு வர வேண்டும். கரை படிந்த கைகளோடு இருக்கின்றோம் நாயகமே. கல்பு முழுவதும் அசட்டோடு இருக்கின்றோம் நாயகமே. கல்பு முழுவதும் நாங்கள் கவலையோடு இருக்கின்றோம் நாயகமே. ஃபித்னாக்கள் சூழ்ந்திருக்கின்றது நாயகமே. எங்கள் கல்புகள் எல்லாம் இருள் படித்து கொண்டிருக்கின்றது நாயகமே. எங்களை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்கு கரம் கொடுத்து தூக்கிவிடுங்கள், கரம் கொடுத்து தூக்கிவிடுங்கள். அந்த பாக்கியத்தை இந்த மஜ்லிஸிலிருந்து கண்மணி நாயகத்திடம் கேட்போம். நாதியற்ற நாங்கள் இருக்கின்றோம் நாயகமே, நாதி இல்லாமல் இருக்கின்றோம் நாயகமே. கவலைகள் தோய்ந்திருக்கின்றோம் நாயகமே. உங்களுடைய தர்பாருக்கு வருவதற்காக வேண்டி ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாயகமே. உங்களை பார்க்க வேண்டும், உங்களை கனவிலும் நனவிலும் பார்க்க வேண்டும். நாங்கள் எந்தவித அமலம் இல்லாமல் இருக்கின்றோம். எங்களுடைய நிலைமைகள் எந்த அளவிற்கு என்று நாங்கள் தெரியாமல் இருக்கின்றோம் நாயகமே. எங்களை கரம் கொடுத்து தூக்குங்கள் நாயகமே, கரம் கொடுத்து தூக்குங்கள் நாயகமே. இவ்வுலகத்திலும் உங்களை ஆஷிக்கின்கள் உங்களை எப்படி அண்மித்தார்களோ அந்த ஆஷிக்கினுடைய கூட்டத்தில் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் மனைவி மக்கள், எங்களுடைய பெற்றோர்களை சேர்த்து விடுங்கள். உங்களை நிந்தித்தவர்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதீர்கள் நாயகமே. எங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வாழச் செய்யுங்கள் நாயகமே. போதை பொருள்களை விட்டும், போதையினுடைய பொருள்களை உபயோகிப்பதை விட்டும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து விடுங்கள் நாயகமே. எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய வழிகளை எந்தவித ஆபத்துக்களும் இல்லாமல் ஆக்கிவிடுங்கள். போதை பொருள்கள் எங்களுடைய பிள்ளைகளிடம் அதிகமாகிவிட்டது, அதை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பாதுகாங்கள். யா ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஹயாத்தை உன்னுடைய வழியில் நீளமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், சரீர சுகத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், ஆஸ்பத்திரி வாழ்க்கை விட்டும் மருத்துவமனை வாழ்க்கை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. மருந்து மாத்திரை வாழ்க்கை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கேன்சர் போன்ற வியாதிகள், கிட்னி வியாதிகள், பெருங்குண்டு வியாதிகளை விட்டும் எங்களையும் எங்கள் மக்களையும் யாரெல்லாம் அதில் ஆட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களையும் பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், கனவிலும் நனவிலும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசனத்தை தந்தல்வாயாக.
யா அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தருவாயாக. அதற்காக யார்களெல்லாம் செல்ல இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உடலின் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. வழியில் பயமின்றி ஆக்குவாயாக. ஜியாரத்தின் பாக்கியத்தை தருவாயாக. உங்களை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய அந்த நசீபை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. சரீர சுகத்தோடு வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை விட்டு பிரிந்திருப்பார்களே அவர்களுடைய கபரை சூன பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு கபரை விசாலமாக்கி வைப்பாயாக. அவர்கள் எங்களை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை பிசகலாமல் வாழ வளர்த்தார்களே அவர்களுக்கு அதிகமான நன்மை கொடுப்பாயாக. கண்மணி நாயகத்தின் தரிசனத்தை கொடுப்பாயாக. சொர்க்கத்தின் வாசலை அவர்களுக்கு திறந்து வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கபர்களையும் நாங்கள் செல்ல இருக்கக்கூடிய கபர்களையும் விசாலமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்தை ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக அழகான முடிவாக ஆக்குவாயாக. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவாறு அவர்களுடைய பொற்கரங்களை முத்தமிட்டவாறு அவர்களுடைய பொற்பாதங்களை முத்தமிட்டவாறு எங்களுடைய இறுதி உணவு கண்மணி நாயகத்தின் முபாரக்கான உமிழ் நீராக ஆக்கி வைத்து அவர்களால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து தர அதை மொழிந்தவர்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. யா அல்லாஹ் கபருன் வாழ்க்கையை அழகாக்கி வைப்பாயாக. நாளை மலூலகத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்கரங்களால் ஹவுதுல் கௌதர் என்ற தடாகத்தில் ஈரண்டக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவருடைய லிகாயினும் திரு சந்திப்பை தருவாயாக. அவருடைய ஷஃபாத்தை தருவாயாக. எல்லாவற்றிற்கு மேலாக உன்னுடைய லிகாயினும் திரு சந்திப்பை எங்களுக்கு பசம்பூர்ணமாக தந்தல்வாயாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இறையருள் நிறைவாய் சூழ்க. இறை தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திவ்ய ஹதீத் மணிமொழி கோர்வையாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த ஹதீது கிரந்தமதை சிறப்புடன் ஓதி வரும் எழில்மிகு மாமன்றம் புனிதமிகு மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் வருடத்தின் 7ஆம் தினமாகிய இன்றைய தினம் இன்று ஓதப்பட்ட ஹதீது மாமணி மொழிகளுக்கு விளக்க உரையினை மௌலவி அல் ஹாஃபில் நஹ்வி எஸ்ஏ இஸ்ஹாக் லப்பை ஆலிம் மஹ்தரி அவர்களால் விளக்க உரை நிகழ்த்தப்பட்டு இறையருள் சூழ இனிதே நிறைவு பெறும் தருவாயில் அமைந்துள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 8 நாளை ஓதப்பட இருக்கும் ஹதீது மாமணி மொழிகளுக்கு விளக்க உரையினை அபிராமம் தாருல் அர்க்கம் ஹிஃபுது மதரசாவினுடைய முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஹாஃபில் எம் ஜெய்னுல் ஆபிதீன் ஆலிம் நூரி அவர்கள் விளக்க உரை நிகழ்த்த உள்ளார்கள். எனவே பொதுமக்களாகிய பெருமக்கள் தாய்மார்கள் முன்கூட்டியே வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அருமை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்றேகுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினத்தினுடைய செலவினை கொச்சியார் தெரு நமது மஜ்லிஸிலும் குருவித்துறை பள்ளியிலும் செயலாளராக திகழ்ந்த கண்ணியத்திற்குரிய பெரியவர் அல்ஹாஜ் சுலுக்கு எஸ்எம் கபீர் ஹாஜி அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய மக்கள் ஏற்றுள்ளார்கள். அவர்களுடைய ஹக்கில் துவா செய்வதோடு மர்ஹூம் அவர்களுடைய ஹக்கிலும் இன்னும் மர்ஹூமாக்களினுடைய பெயர் பட்டியல் மஜ்லிஸினுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் பகுதியின் அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டுள்ளது. அவர்களின் ஹக்கிலும் யாசின் ஹத்தம் போதி ஈசால் தவாப் செய்யுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஒரு முக்கிய மகிழ்வான செய்தி. நமது புனிதமிகு மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் தாய் சபை இச்சபையில் இயங்கி வரும் சபையாம் அல் மதரசத்துல் ஹாமிதியா காயல் நகரின் கல்வி கேந்திரம் கலங்கரை விளக்கம் 50 ஆண்டை கடந்து வெற்றி நடை போடக்கூடிய இம்மன்றில் 100 ஹாஃபிதுகள் உருவாகியும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய ஒரு அழகிய புதிய பரிமாணமாக புதிய மைல்கல்லாக ஒரு சிறப்பான துறையை நாம் அறிமுக செய்ய இருக்கிறோம். அதுதான் இணைய வழி ஹிஃபுது வகுப்பு என்பதாகும். தற்போதைய தொழில் தொடர்பை நல்ல முறையில் பயன்படுத்தும் முகமாக பல்வேறு மக்களினுடைய ஆர்வத்திற்கு இணங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்நிர்வாகம் இந்த சிறப்பான முடிவை எடுத்துள்ளது.
இதனுடைய முன்னோடியாக இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னோடியாகவே ஒரு முன்னோட்டமாக நம்முடைய மதரசாவில் மார்க்க வகுப்பில் கற்றுத்தேர்ந்த ஒரு மாணவர் இப்பொழுது தொழில்துறையில் இருந்து கொண்டே அருள்மறை திருக்குரானை முழுமையாக ஓதி அதனை மீள்பார்வை தௌர் செய்து இந்த கடந்த ஆண்டு நடைபெற்ற சனது விழாவில் அவர் ஹாஃபில் குர்ஆன் நற்சான்றிதழ் சனது பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனுடைய நிகழ்வின் தொடராக இன்ஷா அல்லாஹ் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் நமது மதரசா மார்க்க கல்வி நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் இதற்கான சிறப்பான துவக்க விழா நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்விலும் தாங்கள் யாவரும் கலந்து சிறப்பிக்குமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இணைய வழியின் மூலமாக தற்போது 3 நபர்கள் தொழில்துறையில் இருக்கக்கூடிய வணிகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இந்த மதரசா இணையதள வகுப்பில் இணைந்திருக்கிறார்கள் என்ற நற்செய்தியையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் மகிழ்வடைகிறோம். வல்ல ரஹ்மான் வெற்றியை தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ بالفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه الكبير ودعوته العامة. اللهم بكما شرفتنا بسماء حديده الكريم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم وكما أكرمتنا بسماء الفاض وجعلنا من جملته وحفاظ. اللهم قرب إلى أبهامنا بعيد ماني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام به وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. وثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق بقلوبنا واغفر ببركة جميع ذنوبنا. اللهم أوصل من ثواب ما قرأنا من كلامك العزيز. هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع المسلمين عامة خصوصا إلى روح من نويناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم وإيانا في زمرة المتقين وإيانا في زمرة الصالحين. اللهم ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والسامين بهذا المجلس الشريف. اللهم اغفر لهم وارحمهم وأنس الله واشهدهم ونور الله ذريهم وتقبل الله من حسناتنا وحسناتهم وتجاوز الله عن سيئاتنا وسيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم بجنات النعيم. اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران وراهم ريحان جنة نعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. اللهم تمم نياتنا وقضي حاجاتنا يا قاضي الحاجات. بلا وهو الله قادر تقضي حاجاتنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم حافظ علينا من فيضاتهم وافتح قلوبنا بفتوحاتهم.
ونبر قلوبنا بأنوارهم وانظرنا مددهم وأكرمنا بكراماتهم يا أرحم الراحمين لا إله إلا هو الحليم الكريم سبحان الله رب العرش العظيم نسألك موجبات رحمتك وجامع مغفرتك والغنيمة من كل بر وسلامة من كل إثم لا تدارنا في ذنب هذا ذنبا إلا غفرت ولا هما إلا فرجت ولا حاجة رضا لك إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أكرم الأكرمين ربنا وآتنا ما وعدتنا ولا رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت رحمتي يا أرحم الراحمين جزا الله عنا نبينا سيدنا مولانا محمد صلى الله عليه وآله وصحبه وسلم بما هو أهله عدد ما في علم الله بتمام ملك الله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 برحمتك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين عليكم السلام ورحمة الله. மரண அறிவிப்பு. கீழநைனா தெருவைச் சேர்ந்த பெயிண்டர் நைனா முகமது அவர்கள் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் தாருல் ஃபனாவையொட்டும் தாருல் பக்கா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இந்நாளிலாகி இந்நாளிலாகி ராஜுவோம். அன்னார் மர்ஹூம் எண்ணி முஹைதீன் அப்துல் காதிர் அவர்களின் மகன் உமர் அப்துல் காதிர் அவர்களின் மருமகனாரும் எஸ்எல் நைனா முகமது எஸ்இ முகமது ஃபாரூக் எஸ்எம்பி அன்வர் எம்எம் மீரான் முஹைதீன் ஆகியோரின் மைத்துனரும் எஸ்எல் நைனா முகமது எஸ்எல் ஹாஜா முஹைதீன் எம்ஏகே இப்ராஹிம் எம்ஏகே காதிர் மீரா சாஹிப் எம்ஏகே ஹசன் அப்துல் காதிர் ஆகியோரின் சகோதரரும் ஹபீப் முகமது இஸ்மாயில் புகாரி ஆகியோரின் சகலையும் முஹைதீன் ஃபிர்தௌஸ் சுலைமான் அமீன் ஹாஜி புகாரி ஆகியோரின் தாய்மாமாவும் முஹைதீன் மசூத் பக்கீர் மீரா சாஹிப் ஆகியோரின் தந்தையும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இன்று இஷா தொழுகைக்கு பிறகு ஆறாம்பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என அன்னாரின் குடும்பத்தார் அறிவித்தருகிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வரஹம்ஹு வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.